பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ஐட்டம், ரொம்ப ட்ரெடிஷ்னலானதும் கூட. வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குன்னுளுந்து நான் ஒரு அரை கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி அது நல்லா ஊறிடட்டும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊறினா போதும். இந்த அளவுக்கு நல்லா ஊறிடும். நல்லா ஊறினாலும் தப்பில்லை, ஊற வச்சுக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. நான் இதில் தான் அரை கப் அளவு எடுத்திருக்கேன். வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது 1க்கு 2 பங்கு அளவுக்கு. ரொம்ப உரப்பாக வேணும்னா 2 எடுத்துக்கலாம். மைல்டாக இருந்தால் போதும்னா 1 அளவுக்கு எடுத்தால் போதும். கூட பாருங்கள், ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெல்லமும் கொஞ்சம் உளுந்தும் சேர்த்து அரைக்கிறதுனால தண்ணி தெளிக்காமல் நாம் நல்லா அரைக்க முடியும், ஈஸியாகவும் மஞ்சிரும். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுனால கூட வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றோம்னா ரொம்ப நீத்து போயிடும், நமக்கு இட்லி மாதிரி ஊற்றி எடுக்க முடியாது. இப்போ ஒரு செட்டு அரைச்சிட்டேன். நான் இருக்கிற மிச்ச உளுந்தையும் அரைச்சிடுறேன். இதே மாதிரி உளுந்து சேர்த்து கூட வெல்லம் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக். ஒரு அரை மணி நேரத்துலையே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது கூட நாங்கள் தேங்காய் பொட்டுக்கடலாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது. பெண்களுக்கு, முக்கியமாக பருவ வயசு பெண்களுக்கு இது ரெகுலராக கொடுத்துட்டு வரணும். வாரத்தில் ஒரு தடவை, அட்லீஸ்ட் மாதத்துக்கு 3 தடவையாவது இது கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தியானது. ஃப்யூச்சரில் வரக்கூடிய யூட்ரஸ் ப்ராப்ளம் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு வராது. நான் உளுந்து ஃபுல்லாக அரைச்சிட்டு ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பீட் பண்ணிக்க போகிறேன். விஸ்க் இல்லாதவங்க ஒரு ஃபோக் வச்சு கூட இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இதை நாம் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கிறதுக்காக இப்படி பீட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டேஜில் வாயில் வச்சு பார்த்துட்டு வெல்லம் உரைப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணோம்னாவே கரைஞ்சிரும். எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் 1க்கு 1.5 பங்கு போட்டிருக்கேன். நீங்கள் விரும்பினா 1:2 ரேஷியோவில் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெகுலராக இட்லி ஊற்றுற மாதிரி தான். அது கூட கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்க்க போகிறோம். எப்படி சேர்க்குறதுனா, இந்த மாதிரி இட்லி துணியை விரிச்சிட்டு இதுக்கு மேலே ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கறதுனால நல்லா ஆவியில் வெந்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இல்லை எங்களுக்கு திருகின மாதிரி வேணும்னா திருகின பூவாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட இந்த மாதிரி பொட்டுக்கடலையும் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கூட நமக்கு வேணுன்ற சைஸில் நாம் இட்லி ஊற்றிக்கலாம். உடைய ரெகுலர் இட்லியை விடையும் இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நம்ம இட்லி 5 நிமிஷத்தில் எடுப்போம்னா இது ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேகணும். இட்லி மாதிரி ஊற்றிட்டு இதுக்கு மேலே கூட நாம் தேங்காய் பொட்டுக்கடலையே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு பிளேட்டில் அந்த மாதிரி தான் ஊற்றி எடுக்க போகிறேன். சாப்பிட்றப்ப நிறைய தேங்காய் பொட்டுக்கடலைலாம் வாய்க்கு வரப்போ பைட் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு இட்லி ஊற்றிட்டு திருப்பியும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து வேகிறப்ப தேங்காய் பொட்டுக்கடலை சேர்க்குறது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தட். நாம் விரும்பினா இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளாக தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நான் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சூப்பராக புசு புசுன்னு வெந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றப்பையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி குத்தி பார்த்துட்டு வெந்த உடனே வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம். குத்தி பார்க்குறப்ப அந்த குச்சியில் ஒட்டிட்டு வந்ததுன்னா சரியாக வேகலைன்னு அர்த்தம். சரியாக வெந்துருச்சுன்னா ஒட்டாது. பாருங்கள், துணியிலையும் ஒட்டாமல் ஸ்மூத்தாக வருது. இப்போ இதை எடுத்துடலாம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸாகவும் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.